السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 122. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 122ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் அழகானதாகவும் பரக்கத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு ஸாலிஹீனுடைய 122ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸனை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸினுடைய தலைப்பாகிறது நபியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எதனால இந்த ஹதீஸுக்கு நபியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பதாக ஒரு தலைப்பை அமைத்தோம் என்பதாக கேட்டா, இதுல இந்த ஹதீஸ்ல உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நானும் என்னுடைய தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட ஒரு சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டோம். ஒரு 4 ஒப்பந்தங்கள், ஒரு 4 விஷயத்தின் மீது ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, கஷ்டமான காலத்திலும் சரி, வசதியான காலத்திலும் சரி, மகிழ்ச்சியான காலத்திலும் சரி, வெறுக்கக்கூடிய ரொம்ப சிரமத்திற்குரிய காலமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அந்த விஷயங்களை செவிசாய்த்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக நாங்கள் வாக்குறுதி அளித்தோம், நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்று முதலாவதாக விஷயத்தை சொல்றாங்க. இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பதவி இருக்குன்னு சொன்னா அந்த பதவியை யாரிடத்துல இருந்து நாங்கள் பறித்து விடுவதற்கும் பறித்து விடாமல் இருப்பதற்கும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அப்போ ஒரு தலைவர் பதவியோ இல்ல ஒரு பெரிய பதவி, ஜனாதிபதி பதவியோ, அப்படிப்பட்ட ஒரு பதவியானது அந்த பதவிக்கு தகுதியானவர்கள், அந்த பதவிக்கு உரித்தானவர்கள் யாரோ அவர்களுக்கு அந்த பதவியை நாங்கள் வழங்கிவிட வேண்டும். அந்த பதவியை எங்களுடைய சுய காரணத்தினால, பண தேவைக்காக, உலக தேவைக்காக, பெருமையின் காரணமாக, இப்படி பலதரப்பட்ட காரணமாக அந்த பதவியை மற்றவர்களிடத்தில் இருந்து பறித்து விடுவதை
பறித்து விடாமல் இருப்பதையும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அப்ப நாங்க யாரையும் பறிக்க மாட்டோம், எந்த ஒரு ஆட்சியும் பறிக்க மாட்டோம். அந்த ஆட்சி, அந்த பதவி என்பது யாரு கையில போகணுமோ அவரு கையில அந்த ஹக்கு அவரை சேரும். அவர் அல்லாம நாங்கெல்லாம் எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க தேவையில்லாம வாக்குவாதம் செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் நாங்கள் இரண்டாவது விஷயமாக நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, எங்களை விட பிற மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதையும் நாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அப்போ இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட அதே கருத்து மாதிரிதான். அந்த தலைமை பதவியோ அந்த ஆட்சியை பிற மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நாங்க முன்னுரிமைப்படுத்துவோம். நாங்கள் முந்தி கொள்ள மாட்டோம். எங்களுக்கு அந்த பதவியை தாங்க, நாங்க தலைவராகிறோம், நாங்க ஜனாதிபதி ஆகிறோம், நாங்க நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றதை விட பிற மக்களுக்கு, மற்ற சஹாபிகளுக்கு வாய்ப்பு தரக்கூடியவர்களாக, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகுவதையும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். இப்போ முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சோம் அப்படின்னு மூன்றாவது விஷயத்தை சொல்கிறார்கள். நான்காவது விஷயமாக சொல்றாங்க, அல்லாஹுடைய விஷயத்துல நாங்க பயப்படாம யாரெல்லாம் பழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவருடைய பழிப்பை எல்லாம் தாங்கிக் கொண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் பயந்தவர்களாக நாங்கள் இருந்து அல்லாஹினுடைய அந்த ஹக்கான சத்தியமான அந்த சத்தியத்தை நாங்கள் உறக்கச் சொல்லக்கூடியவர்களாக ஆகுவதையும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அப்போ எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அந்த சத்தியத்தை முழுமையா நிறைவேற்றும். அல்லாஹ் சொன்ன அந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்துல எடுத்து சொல்லுவோம். அதை பழிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எத்தனை பேர் பழிச்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நாங்கள் அப்படியே சொல்வோம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் நான்காவது விஷயமாக கொண்டு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்பதாக உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த மொத்த 4 ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இல்லையா? அதன் காரணமாக தான் நபியிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் இப்போ நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 186வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையில இது 186 என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. அஸ்ஸாலிசு, இந்த பாடமான இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையில இது 3வது ஹதீஸ் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபில் வலீதி உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ வலீத் என்று சொல்லப்படக்கூடிய ஸாமித் என்பவருடைய மகனான உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப அவர்கள் சொன்னார்கள், பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பைஅத் செய்தோம், நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அல ஸம்இ, கேட்பதின் மீதும் செவி சாய்ப்பதின் மீதும், வத்தாஅதி, இன்னும் கட்டுப்படுவதின் மீதும்.
எதுல, எந்த மாதிரி நிலையில? ஃபில் உஸ்ரி, கஷ்டமான நிலையிலும், வல் யுஸ்ரி, லேசானதான நிலையிலும், வசதியான நிலையிலும், வல் மன்ஷதி, மகிழ்ச்சியான நிலையிலும், வல் மக்ரஹி, இன்னும் வெறுப்புக்குரிய நிலையிலும் என்று அந்த நிலையிலெல்லாம் கட்டுப்படுவதன் மீதும் கேள்வி செவிசாய்ப்பதன் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்க பையாத்து செஞ்சோம் அப்படின்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ இதுல என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நானும் என்னுடைய தோழர்களும் சில நபர்கள் நாங்க பையாத்து செஞ்சோம், சத்தியம் செய்து கொண்டோம், ஒப்பந்தம் செய்து கொண்டோம். என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துல இருந்தாலும் சரி, கஷ்டமான நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, இல்ல வசதியான நிலைமை லேசான ஒரு நிலையில இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்குது, அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெறுப்புக்குரிய சோதனைக்குரிய வெறுப்பெல்லாம் இருக்குமா இல்லையா வாழ்க்கையில, அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில அந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இது எல்லாத்திற்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்து வாழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நாங்க பைஅத் செஞ்சோம், நாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்பதாக உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, வஅலா அஸரத்தின் அலைனா, இன்னும் எங்களை விட பிறருக்கு உரிமைகள் வழங்கப்படும் அந்த நிலையிலும் நாங்கள் செவியேற்போம், கட்டுப்படுவோம் என்று பைஅத் செய்து கொண்டோம். இந்த இடத்துல அசரத்துனா பிறருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை தனக்காக்கிக் கொள்வது என்று அர்த்தம் வச்சுக்கிட்டா பொருத்தமாக இருக்கும். அப்போ எங்களை விட முன்னுரிமை கொடுக்கிறதுனா, நாங்க ஆட்சிக்கு வர்றதை விட யார் அந்த ஆட்சிக்கு தகுதியோ, யார் அந்த வேறு மக்களுக்கு, நல்ல நல்ல மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய தகுதி உள்ள அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம ஒதுங்கிக்கிறது, நம்ம ஒதுங்கிட்டு அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு தலைமை பதவிகளை கொடுத்து அந்தந்த பதவிகளை கொடுத்து அப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கெல்லாம் பையாத் செய்து கொண்டோம், நாங்கெல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்று இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. அப்போ மூன்றாவது விஷயத்தையும் சொல்றாங்க பாருங்க, வஅலா அல்லா நுனாஸிஅல் அம்ர அஹ்லஹு, அந்த பொறுப்பை பிடுங்கி விடாமல் இருப்பதன் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க ஒப்பந்தம் செஞ்சோம். அஹ்லஹு, அந்த ஆட்சிற்குரியவர். அப்போ ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு ஆட்சி, அந்த ஆட்சிக்குரியவர் யாரு, அதற்கு தகுதியான ஆள் இருப்பாங்கல்ல இல்லையா, அவர்களை விட்டும் நாங்கள் பறிக்கிறத, அந்த ஆட்சி அவருக்கு போகாம நம்மளே இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம், நம்மளே தலைவர் ஆகிடலாம், நம்மளே இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைவராக ஆகிடலாம் அப்படின்னு அவருடைய பதவியை பறிப்பதை விட்டும் நாங்க ஒப்பந்தம் செஞ்சோம். இப்ப நாங்க பறிக்கவும் மாட்டோம், நாங்கள் யாருக்கும் பதவிகளை பறிக்க மாட்டோம். யார சொல்லலாம், அவர்களுக்கான பதவி, அவர்களுக்குரிய அந்த பதவி அவர்களுக்கே செல்ல வேண்டும், அதை நாங்கள் பறிக்காமல் இருப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செய்தோம். இல்லா அன்தரவ் குஃப்ரன் பவாஹன், பகிரங்கமான ஒரு இறை மறுப்பை நீங்கள் காணும் வரையிலும், நீங்கள் காணுவதை தவிர, ஐந்தக்கும் மினல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிடமிருந்து உங்களுக்கு, உங்களிடத்தில் இருக்கும் ஒன்று, ஃபீஹி புர்ஹானுன், அதிலே ஆதாரம் என்பது, அதிலே தெளிவென்பது இருக்கும், தெளிவான ஆதாரம் இருக்கும். இப்ப தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடமிருந்து பகிரங்கமான இறை மறுப்பை நீங்கள் காணும் வரை அதிகாரத்தை அதிகாரமுடையவரிடமிருந்து நாங்கள் பறிக்காமல் இருக்கவும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்பதை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிற அதானே, அல்லாஹ் என்னென்ன விஷயத்த சொன்னானோ அதுல தெளிவான ஆதாரம் எதுல இதெல்லாம் இருக்குதோ அந்தந்த விஷயங்கள்லாம் நாங்க பார்க்குற வரைக்கும், அப்படிலாம் இருந்தும் நாங்கள் ஒரு பகிரங்கமான ஒரு குஃப்ர, ஒரு பகிரங்கமான ஒரு இறை மறுப்பை பார்ப்போமா இல்லையா, அப்படி ஒரு காலம் வரையிலும் நாங்கள் அந்த ஆட்சியை யாரிடத்திலையும் பிடுங்க மாட்டோம், அந்த ஆட்சியை யாரிடத்திலும் அதற்கு சொந்தக்காரர்கள் இடத்துல இருந்து நாங்கள் பறிக்க மாட்டோம். அப்ப பொதுவாக இந்த ஒரு குஃப்ரை காணுவது என்பதாக ஒரு ஷர்த்தை நம்ம வச்சாங்க இல்லையா,
அந்த இறை மறுப்பை காணுதல். அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அந்த ஆட்சியை பறிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு குஃபுரு கூடிடுச்சு, ஒரு பகிரங்கமான ஒரு இறை மறுப்பு இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல நம்மளாம் அந்த தலைமை பொறுப்புல இருந்து விலகி கொண்டு மற்றவர்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து அப்படி போறதை விட நம்மளே அந்த தலைமை பொறுப்பை எடுத்து அந்த பதவியை எடுத்து அப்பொழுது நாங்கள் எடுப்போம். அப்போ அதை தவிர அந்த ஒரு சூழ்நிலையை தவிர மற்ற எந்த ஒரு நபருக்கும் அந்த ஆட்சி அந்த பதவியை விட்டு நாங்கள் பறிக்காமல் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல நாங்க ஒப்பந்தம் செஞ்சோம் அப்படின்னு மூணாவது விஷயமாக இபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, வஅலா அன் நகூல பில் ஹக், சத்தியத்தை நாங்கள் கூறுவதின் மீதும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அப்ப சத்தியத்தை நாங்க உறக்க சொல்லணும். அல்லாஹ் சொன்ன அந்த சத்திய மார்க்கத்தை நாங்கள் எடுத்து உரைக்க வேண்டும் என்பதையும் நாங்க ஒப்பந்தம் செஞ்சோம். எப்படி? ஐனமா குன்னா, நாங்கள் எங்கிருந்த போதிலும், லா நகாஃபு, நாங்கள் பயப்பட மாட்டோம், ஃபில்லாஹி, அல்லாஹுடைய விஷயத்தில், லௌமத லாயிம், பழிப்போரின் பழிப்போரின் பழிப்பை, நாங்கள் எங்கிருந்த போதிலும் பழிப்பவர்களின் பழிப்பை அல்லாஹ்வின் விஷயத்தில் பயப்படாதவர்களாக இருக்கும் நிலையில் உண்மையை நாங்கள் சொல்வதன் மீது நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல பழிக்கக்கூடியவங்க 1000 பேர் இருப்பாங்க, குறை சொல்லக்கூடியவங்க 1000 பேர் இருப்பாங்க அந்த உலகத்துல. அப்ப அந்த 1000 பேர் இருந்தாலும் அந்த பழிக்கக்கூடிய அந்த நபருடைய பழிப்பெல்லாம் தவிர்த்துட்டு அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க பயப்படாம நாங்க ஆகியிருந்தோமா இல்லையா? அந்த ஒரு நிலையில அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நாங்கள் பகிரங்கமாக எடுத்து கூறுவது, நாங்கள் பகிரங்கமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதையும் நாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்பதாக இபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த 4வது ஒப்பந்தத்தை சொல்றாங்க. அப்ப மொத்தம் 4 ஒப்பந்தம். முதலாவது அந்த 4 சுச்சுவேஷன், அந்த கஷ்டமான நேரம், அந்த லேசான நேரம், மகிழ்ச்சியான நேரம், வெறுப்பான நேரம், இப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் கட்டுப்படுதல், அல்லாஹ்வை கட்டுப்பட்டு செவிசாய்த்து இருப்பது, பொறுமையோடு இருப்பது, அதையும் பிற மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அதையும் எந்த ஒரு மக்களுக்கும் ஆட்சியை பறிக்காமல் இருப்பதையும், இன்னும் சத்தியத்தை உறக்கச் சொல்வதையும், நாங்கள் இந்த 4 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்ற இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸ், இந்த 186வது ஹதீஸாக இருக்கு. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது நமக்கு அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. அப்ப இந்த ஹதீஸ்ல கூறப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம வாசிக்கணும் என்ற அந்த விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தராங்க பாருங்க. அல் மன்ஷத் வல் மக்ரஹ், அல் மன்ஷத் வல் மக்ரஹ்னு 2 வார்த்தையை சொன்னாங்க. இங்க சொன்னாங்களா இல்லையா? இப்ப இந்த வார்த்தைய எப்படி வாசிக்கணும்னு சொன்னா, பிஃபத்ஹி மீமைஹிமா, அவைகளுடைய 2 மீமுக்கும் ஃபத்ஹ செய்வதை கொண்டு. அப்போ மன்ஷத்துல இதுக்கும் மன்ஷத்து தான் வாசிக்கணும் ஃபத்ஹ வச்சு, இதுக்கும் மக்ரஹ் என்பதாக ஃபத்ஹ வச்சு தான் வாசிக்கணும். கசுரோ லம்முவெல்லாம் வச்சு வாசிக்க கூடாது, ஃபத்ஹ வச்சு தான் வாசிக்கணும் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலம் தெளிவுபடுத்துறாங்க. அதாவது ஃபிஸ்ஸஹ்லி, லேசான நேரத்திலும், வஸ்ஸஅபி, கஷ்டமான நேரத்திலும். அப்போ அந்த மனுஷத்துக்கும் மக்ரஹுக்கும் அர்த்தத்தை சொல்றாங்க. மனுஷத்துனா அப்ப சஹில், லேசான நேரம்னா என்னது? மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரம், சிரமம் இல்லாத நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப மக்ரஹுக்கு ஸஅபுன்னு சொல்றாங்க. ஸஅபுனா கஷ்டம், வெறுப்புக்குரிய ஒரு விஷயம். இப்ப கஷ்டனாலே அது வெறுக்கக்கூடியது தானே, வெறுப்புக்குரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதான கஷ்டம் என்பது. இப்ப அந்த ஸஅப் என்ற அர்த்தத்திற்கு இந்த மக்ரஹ் என்பது வரும் என்பதையும் இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். வல்லசரத்து, இன்னும் அசரத்தாகிறது. அந்த அசரத் என்ற அந்த வார்த்தைங்க சொன்னாங்களா இல்லையா, அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க. அல் இஹ்திஸாசு பில் முஷ்தரகி, கூட்டாகப்பட்ட உரிமைகளை தனக்காக குறிப்பாக்கி கொள்ளுதல் என்ற அர்த்தத்திற்கு இந்த அசரத் என்பது வரும் என்பதை சொல்றாங்க. வகது சபக, இன்னும் திட்டமாக
முன் சென்று விட்டது, பயானுகா அதனுடைய விளக்கம் என்பது முன் சென்று விட்டது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க. அடுத்தபடியாக பவாஹன், பவாஹன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த பவாஹன் வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதை எப்படி வாசிக்கணும் என்பதை பார்க்கும் பொழுது, அப்ப எங்க பவாஹன் எங்க சொன்னாங்க, குஃப்ரன் பவாஹன் என்பதாக இங்க சொன்னாங்க. இப்ப இந்த பவாஹன் எப்படி வாசிக்கணும்னா, பிஃபதஹில் பாவில் பாபில் பாஇல் முவஹ்ஹததி, புள்ளி வைத்த ஒற்றை பா, அந்த ஒற்றை பாவுக்கு ஃபதஹ செய்வதை கொண்டு வாசிக்கணும். இப்போ பவாஹன் புள்ளி வச்சிருக்குதா, அப்போ இந்த பாவை கொண்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாதஹா அந்த பாவிற்கு பின்னால் வாவுன், வாவை வைத்து வாசிக்க வேண்டும். அப்ப பாவுக்கு பின்னாடி வாவு பவா போட்டிருக்காங்களா, இதைத்தான் சொல்றாங்க. சும்ம பிறகு அலிஃபுன், அந்த வாவிற்கு பின்னால் அலிஃபு கொண்டு வாசிக்கணும்னு சொல்றாங்க. பவாஹன் அலிஃப் போட்டிருக்காங்களா பவா அப்படின்னு, அந்த அலிஃபை சொல்றாங்க. சும்ம பிறகு ஹா உம் முஹ்மலத்துன், புள்ளி இல்லாத ஹாவை கொண்டு வாசிக்கணும். அந்த அலிஃபுக்கு பின்னாடி இங்க புள்ளி இல்லாத ஹா நமக்கு போட்டு தராங்க. அப்போ அந்த 4 எழுத்து கொண்டும் இந்த பவாஹன் என்ற வார்த்தையை நாம் முழுமையாக வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு கத்து தராங்க. சரிங்களா? இப்போ அதாவது இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க. எப்படி வாசிக்கிறது நம்ம பார்த்தாச்சு. அப்ப இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லும் பொழுது, லாஹிரன் வெளிப்படையான நிலையில், லா யஹ்தமிலு தஅவீலன் விளக்கம் கூறுவதை சுமந்து கொள்ளாதே, அப்படியான வெளிப்படையான என்ற அர்த்தத்திற்கு பவாஹன் என்பது வரும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. பகிரங்கம், ஒரு விஷயம் பகிரங்கமா இருக்கு, ஒரு விஷயத்தை விளக்கணும் தேவையில்லை. இந்த விஷயம் இப்படிதான் இருக்குன்னு சொன்னா அது பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? நமக்கு பார்த்தாலே அது பகிரங்கமா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எந்த ஒரு விளக்கம் சொல்லியும் அது அப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு விளக்க தேவையில்லை. ஏன்னா அது இருக்கிறதே தெளிவா தான் இருக்கு. அந்த தெளிவாக இருக்கிறது ரொம்ப குழப்ப வேணாம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திற்கு தான் இந்த பவாஹன் என்பது வரும். அப்போ பகிரங்கமான ஒரு குஃபரை, பகிரங்கமான ஒரு இறை மறுப்பை நீங்கள் காணும் வரை அப்படின்னு அர்த்தம் நம்ம கொடுக்கிறோமா? அப்ப இதன் மூலமாக தான், இந்த கருத்தின் மூலமாக தான் அப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம இதுக்கு வச்சோம். சரிங்களா? இந்த விஷயத்தை விளங்கிக்கங்க. அப்போ இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கெல்லாம் இது வரும் என்பதை நமக்கு இதன் மூலம் தெளிவுபடுத்தி தராங்க. இதுதான் இந்த 186வது ஹதீஸு. இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். என்னன்னா, அந்த பகிரங்கமான குஃப்ரை பார்க்கிற வரைக்கும் நீங்க, அதாவது நாங்கள் எந்த ஒரு பதவியையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதையும் நாங்க உறுதி செஞ்சோம். இன்னும் அல்லாஹ்வுடைய ஹக்கை, சத்தியத்தை நாங்கள் கூறுவதின் மீதும் நாங்கள் சத்தியம் செய்து கொண்டோம், நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சத்தியத்தை சொல்றதுன்னா என்னதுங்க? நன்மை எத்தி வைக்கிறது. அல்லாஹ் என்ன நன்மையை சொல்லியிருக்கானோ அந்த நன்மையை சொல்றதுக்கு பேர் தானே சத்தியமான விஷயம். அல்லாஹ் எந்த தீமையை சொல்லியிருக்கானோ இது தீமையானது, இது பாவமானது, இது செய்வதன் மூலமாக பாவம் சேரும் என்று எந்தெந்த காரியத்தை சொன்னானோ அந்த ஹக்க எடுத்து சொல்றதுக்கும் என்னது, அதுவும் முன்கர்ல கட்டுப்படும், அந்த பாவமான காரியத்துல கட்டுப்படும். அப்ப இந்த நன்மையை ஏவி இந்த பாவத்தை தடுத்து சத்தியத்தை சொல்வது என்ற இந்த கருத்து இந்த ஹதீஸு உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 186வது ஹதீஸு குறித்தான தர்ஜிமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக இந்த 187வது ஹதீஸு குறித்தான தர்ஜிமாவையும் அதில் சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளையும் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.